இங்கே ரூமில் தாத்தாவோட ட்ரெஸ் எல்லாமே மடித்து எடுத்து வச்சுட்டு இருக்க நேரத்தில் தான் அங்கே ஒரு பை இருக்கிறத பார்க்குறாங்க பாக்கியா. பாக்கியா அதெல்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது அதில் எல்லாருக்காகவும் ஒரு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க தாத்தா. இதையெல்லாம் படித்து பார்த்து மொத்த குடும்பமும் அழுகிறாங்க. இங்கே பாக்கியாவுக்கு தனியாக, ஈஸ்வரிக்கு தனியாக, பேர பசங்களுக்கு தனியான ஆளுக்கு தனித்தனி லெட்டர் எழுதி வச்சுருக்காங்க எங்கள் தாத்தா. இதெல்லாம் படித்து பார்த்து ரொம்பவே கவலைப்பட்டு அழுதுட்டுருக்காங்க. அப்போது ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏற்கனவே இதை பற்றி என்கிட்ட பேசியிருக்காரு, ஆனால் இருந்தாலும் இப்போல்லாம் இதை எழுதி வச்சுட்டு போவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு பாக்கியா, நம்ம ஏதோ நடக்க போகுது, நமக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு அவருக்கு தோணுனதுனால தான் இப்படியெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சொத்தை பற்றி ஏற்கனவே பேசியிருந்தார். எனக்கு பாதி, பாக்கியாவுக்கு பாதி அப்படின்ற மாதிரி அவர் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டே இருந்தார். அது எல்லாமே எழுதி வச்சுட்டு போயிருக்காருன்னு சொல்லும்போது இங்கே எல்லாருமே ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுட்ருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப நேரம் நடந்துகிட்ருக்கேன். உன்னை செல்வி சொல்கிறாங்க, ஐயாவுக்கு எப்படியெல்லாம் மனசில் ரொம்ப வலி, பாரம், கஷ்டம்லாம் இருந்திருக்கும். ஆனாலும் அவர் கடைசி நேரத்தில் போகும்போது சந்தோஷமாக போனார்ல, அதை நினச்சி நீங்களும் வருத்தப்படாமல் கவலைப்படாமல் இருங்க. ஐயா எப்போதும் நம்ம கூட தான் இருப்பார்னு இங்கே வந்து செல்வியும் சொல்கிறாங்க. செல்வி அது மட்டும் சொல்லாமல், ஆமாம் உங்கள் எல்லாருக்காகவும் எல்லா லெட்டருமே எழுதியிருக்காரு, இப்போ நான் எதுக்காக கோபி சாருக்காக லெட்ரு கூட போடலை அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனை தான் ஒரு மகனாகவே நினைக்கல, ஒரு பொருட்டாவே மதிக்கலை. அப்படிப்பட்டவனுக்கு அவருக்கு லெட்ரு வேறு எழுதணுமா? அது மட்டும்தான் அவனுக்கு கேடா என்ன? அந்த மாதிரி ஒன்றெல்லாம் அவர் போட்டிருக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஈஸ்வரி சொல்கிறாங்க. உடனே பாக்கியா சொல்கிறாங்க, இல்லைத்த அவருக்காகவும் ஒரு லெட்ரு எழுதியிருக்காங்க அப்படின்னு. அப்போ தான் எங்கள் பாக்கியா சொல்கிறாங்க, என்ன பாக்கியா சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறப்போ அந்த லெட்டரை எடுத்து எங்கள் பாக்கியா கொடுக்குறாங்க. இந்த லெட்டரை வந்து கையில் வாங்கி வச்சுட்டு, இந்த லெட்ரு அவனுக்கு போய் சேரணுமா என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு இங்கே எழில்செழியன், அதில் என்னதான் தாத்தா எழுதியிருக்காருன்னு நம்ம படிக்கலாமேன்னு சொல்கிறாங்க. அது சரியாக இருக்காதுடா எழில், இது அவருக்காக அங்கே நம்ம மாமா எழுதுனது, கண்டிப்பாக இதை வந்து கோபி தான் படித்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் பாக்கியாவும். இந்த லெட்டரை யார் கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றது அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டு நம்ம எழில்செழியன் ரெண்டு பேருமே கேட்க, இங்கே இனியாவை பார்க்குறாங்க. இனியா, இதை நீ கொண்டு போய் உங்கள் டாடிகிட்ட கொடுத்துட்டு வரியான்னு சொல்லும்போது, நானாமா அப்படின்னு கேட்குறாங்க. நீ தான் இனியா அப்படின்னு சொல்ல, நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இனியா இந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் அங்கே வந்து கோபி இல்லை, அங்கே ராதிகா தான் இருக்காங்க. ராதிகா இருக்கிறப்போ அங்கே காலிங் பெல் அடித்ததும் வா இனியா அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிடுறாங்க. உள்ளே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. என்ன இனியா, உன்னை எதுவும் டீ காஃபி எதுவும் குடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை டாடி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லையேம்மா, அவர் இப்போ தான் வேலை விஷயமா வெளியில் கிளம்பி போனார், வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமே அப்படின்னு சொல்ல, இல்லை டாடிக்கிட்ட இந்த லெட்டரை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்கிறாங்க இனியா. என்ன லெட்டருமான்னு சொல்லிட்டு இங்கே வந்து ராதிகாவும் கேட்குறாங்க. உடனே அதுக்கு இனியா சொல்கிறாங்க, இந்த லெட்டர் தாத்தா எழுதுனது, எங்கள் அப்பாவுக்காக எழுதினது, குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தங்களுக்காகவும் அவர் தனித்தனியாக லெட்டர் எழுதி வச்சுருக்காரு. அப்படி பார்க்குறப்போ எங்கள் அப்பாவுக்காகவும் எழுதியிருக்காங்க. அதான் இந்த லெட்டரை இங்கே டாடிகிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லும்போது, அப்படி என்ன எழுதியிருக்கார் தாத்தான்னு கேட்குறாங்க. என்ன எழுதியிருக்காருன்னு தெரியல, அதை படிக்கக்கூடாதுன்னு அம்மாவும் சொல்லிட்டாங்க. அதனால தான் நாங்கள் யாருமே எங்கள் அப்பாவோட லெட்டரை எடுத்து படித்து பார்க்கல, நாங்கள் எங்களுடைய லெட்டரை தான் படித்து பார்த்தோம். தாத்தா நிறையவே எங்களுக்காக எழுதிட்டு போயிருக்காரு. இப்போது இந்த லெட்டரை நீங்கள் டாடி வந்தால் கொடுத்துறீங்களான்னு சொல்லிட்டு இங்கே ராதிகாட்டையும் கொடுத்துட்டு வராங்க. ராதிகா அதை வாங்கிக்கிட்டு, சரி இனியா நான் கொடுத்துறேன்னு சொல்லி அதை வாங்கி ஹாலில் வைக்கிறாங்க. இனியாவும் கொடுத்துட்டு வெளியில் போனதுக்கு பிறகு இங்கே அந்த லெட்டரை எடுத்து படிக்கலாமா வேண்டாமா, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே அதை படித்து பார்க்கலன்னு இனியா சொல்லும்போது, இங்கே நம்ம தேவையில்லாமல் அதை எடுத்து படித்து பார்க்குறது சரியாக இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே நேரம் இங்கே ராதிகாவுக்கு இன்னொரு யோசனை தோணுது. அப்படி இங்கே மாமா வந்துட்டு மொத்தமாக முழுக்க முழுக்க இவரை வெறுக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும், அதை தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு நினச்சவங்க அதை எடுக்கிறாங்க. கையில் எடுத்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி இங்கே யோசனையில் இருக்காங்க. இல்லை இல்லைன்னு ஒரு மனசு சொல்லுது, படின்னு இன்னொரு மனசு சொல்லுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்க இங்கே தன்னையும் மீறி அதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அதில் தாத்தா எழுதியிருக்க, அதில் தான் இப்போ தாத்தா எழுதியிருக்காரு, எல்லார் மனசையும் கஷ்டப்படுத்திட்டு வந்த என் அன்பு மகன், பழைய அன்பு மகன் கோபிக்கு உன் அப்பா எழுதுவது அப்படின்ற மாதிரி எழுதிட்டு இதில் கீழே நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காங்க. நீ பண்ண தவறுகள் எல்லாத்தையும் என்னால் மன்னிக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது, ஏற்றுக்கவும் முடியாது. அந்த கோவம் இருக்கிறதுனால தான் நான் வந்து உன்னை வெறுக்கிறேன்னு ஊரில் உள்ளவங்க, ஏன் குடும்பத்தில் இருக்கிறவங்க, இப்படி எல்லாருமே என்னை சுற்றி இருக்கிறவங்க நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் நான் உன்னை வெறுக்கிறதுக்கான முழுக்கமான காரணமே வேறடா கோபி. அது என்னன்றது உனக்கும் தெரியும், அது என்னன்றது எனக்கும் தெரியும். நம்ம ரெண்டு பேருக்கும் மட்டுமே இருந்த இந்த விஷயத்தினால தான் நான் உன்னை வெறுக்கிறதுக்கான காரணம். நீ மட்டும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த அப்போ பண்ணாமல் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக நீ வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு இருந்த பிறகும் எங்கள் மேலே நீ பாசமாக இருந்த. எங்கள் பாக்கியாவுக்காக வேணால் கூட உங்ககிட்ட நான் பேசாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அதே நேரம் உன் மேலே உன்னை வெறுக்கிறதுக்கான காரணத்தை என்னால் இப்போ வரைக்கும் அதை யோசிச்சு கூட பார்க்க முடியலை. என்னுடைய மகனா அப்படின்ற மாதிரி எனக்கே ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. நீ ஏன் இப்படி பண்ண, நீ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணாமல் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக நீ இப்போ எங்களுக்கு ஒரு நல்ல மகனாகவே இருந்திருப்ப. உன்னை நான் கொல்லி வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான காரணமும் அதுதான். நீ பண்ண பெரிய பாவத்துக்கு இப்போது
தண்டனை அதுதான். நான் செத்த பிறகு எனக்கான எந்த சடங்கையும் நீ செய்யக்கூடாது கோபி. அதுக்காக நீ எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாதுன்னு அந்த லெட்டர்ல எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இங்க கோபியும், கோபியோட அப்பாவும் பேசிக்காம இருந்ததுக்கு என்ன காரணம்னு தெரியலேன்னு ராதிகா அந்த லெட்டர வச்சபடி யோசிச்சுட்டே இருக்க, கீழ அடுத்தடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு சில உண்மைகள் எல்லாமே தெரிய வருது. அதில தாத்தா எழுதியிருக்க விஷயம் தான் வந்துட்டு, இந்த லெட்டர் எப்படியும் வந்துட்டு உன் கைக்கு வருதோ இல்லையோ, ஆனா வீட்ல இருக்கிறவங்களாவது நான் எதுக்காக இத வந்துட்டு நான் எழுதினேன், மற்றவங்க ஏன் இந்த அளவுக்கு கோபியை வெறுக்கிறதுக்கான காரணம் அப்படின்றத அப்போவாது புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்போ அதில் எழுதியிருக்காங்க. ஆரம்ப காலத்தில் இங்கே நான் பாக்யாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் ராதிகா விரும்புகிறேன்னு சொல்லிட்டு வந்து நிற்கும்போது நானும் அந்த விஷயத்துக்கு முதல்ல எதிர்ப்பு தெரிவித்தேன். இங்கே ஈஸ்வரிக்குமே அது பிடிக்கவே இல்லை தான். இந்த விஷயம் நடந்துட்டு இருக்க நேரத்தில் தான் நீயே வந்துட்டு ரொம்ப கோவமாக எங்ககிட்டேருந்து கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்பும்போது ஈஸ்வரி சொன்னால், நம்ம எதுக்குங்க நம்ம ஒரே ஒரு பையனை பெற்று வச்சுருக்கோம், அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா என்னென்னு சொன்னான். அதை பற்றி நானும் யோசிக்கிறேன்னு நிலமையில தான் இருந்துகிட்டு இருந்தேன். ஆனால் நீ போயிட்டு வந்த நிலமை, நீ போயிட்டு வந்த சுச்சுவேஷன், இது எல்லாமே வீட்டுக்கு வேறு மாதிரி இருந்தது. உன்னை அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றினது காரணமே எங்கள் ஈஸ்வரி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதியிருக்காங்க. அப்படி என்ன நடந்திருக்கும் கோபியோட வாழ்க்கையில், கோபிக்கு என்ன பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லிட்டு இங்கே அப்போ தான் வந்துட்டு படிக்கிறாங்க. இங்கே ராதிகாவுடைய அப்பாவை வந்து மீட் பண்ணுறதுக்காக தான் கோபியை போயிருக்காரு. போன இடத்துல அவங்களுக்கும் இங்கே ராதிகாவுடைய அப்பாவுக்கும் இடையில பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. தன்னுடைய மகளை வந்துட்டு இங்கே கோபிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாதுன்றதில் உறுதியாக இருந்தது இங்கே ராதிகாவோட அப்பா தான். இல்லைன்னா கூட இங்கே கோபி ஏதாவது எதிர்ப்பு மீறி ராதிகா அப்பாவே கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாரு. ஆனால் அப்போ இங்கே கோபிக்கும் ராதிகாவுடைய அப்பாவுக்கும் இடையில ஏற்பட்ட பிரச்சனையால் அது வந்து கை தகராறோ ஆயிருக்கு. இதுக்கப்புறம் கோபி ரொம்ப கோபமாகவே அந்த இடத்துலேருந்து கிளம்பி வந்திருக்காங்க. வந்தது மட்டும் இல்லாமல் இங்கே கிளம்புற நேரத்தில் என்ன பண்ணியிருக்கான்னா, வண்டி ரிவர்ஸ் வேகமாக எடுக்கும்போது அது வந்து ராதிகா அப்பாவுடைய மேலே பட்டு அவர் அந்த இடத்துலையே வந்துட்டு ஆக்சிடெண்ட்டில் கீழே விழுந்துட்டார். ஆக்சிடெண்ட்டில் கீழே விழுந்தவரை இருந்தவங்க இருக்கிறவங்க எல்லாருமே தூக்கிட்டு போயிருக்காங்க. கோவப்பட்டு வண்டியை ஓட்டினவர் அந்த ஆக்சிடெண்ட்லேருந்து தப்பிக்கிறதுக்காக இங்கே ரொம்ப அவசரமாக காரெல்லாம் கொண்டு எங்கேயோ போட்டுட்டு ரொம்ப அவசரமாக வீட்டுக்கு ஓடி வந்திருக்காரு. ஓடி வந்த விஷயத்த இங்கே தன்னுடைய அப்பா கிட்ட சொல்ல, இதை கேட்டு அவங்க அப்பா ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, ரொம்பவே அதிர்ச்சியில் போயிடுறாங்க. அப்போ தான் வந்துட்டு விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சி யார் என்னென்னு விசாரிக்கும் போது தான் இங்கே ராதிகாவோட அப்பான்ற விஷயமும் இவருக்கு தெரிய வந்திருக்கு. தெரிய வந்தது மட்டும் இல்லாமல் அவர் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணும்போது அவர் இறந்துட்டார்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தினால எங்கள் கோபிக்கு எதுவும் பிரச்சனை ஆகிடுமோ, கோபி போலீஸில் மாட்டிப்பானோன்ற பயத்தில் தான் எங்கள் ஈஸ்வரி கதறி அழுக. ஈஸ்வரியை வந்துட்டு சமாதானப்படுத்தணும், அதே போல் நம்ம வச்சுருக்கிறது ஒரு பையன், இவனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் தாத்தா ஏதேதோ முயற்சி பண்ணி தனக்கு தெரிஞ்ச ஆட்கள் மூலமாக இங்கே அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியிலையும் கொண்டு வந்திருக்காங்க, போலீஸ் வரைக்கும் போக விடாமல். ஆனால் இந்த விஷயம் எதுவுமே ராதிகாவுக்கோ ராதிகா குடும்பத்துக்கோ தெரியாது. அதுக்கு பிறகு தான் இங்கே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணதுக்கு பிறகு எப்படி அந்த பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழும், அதுக்கு பிறகு நீ எப்படி ராதிகா கூட சந்தோஷமாக குடும்பத்தை நடத்துவ, அவங்க அப்பாவை கொண்டது நீ தானே இங்கே ராதிகாவுக்கு தெரிஞ்சதுன்னா அதனால் உனக்கும் ராதிகாவுக்கும் இடையில பிரச்சனை வரும். கண்டிப்பாக அந்த வாழ்க்கை உனக்கு நல்லா இருக்காது. நீ ஒரு பெரிய பாவத்தை பண்ணியிருக்க, பெரிய பாவத்தை பண்ணிவிட்டு அந்த பொண்ணே கல்யாணம் பண்ணிவிட்டு வாழணுங்கிறது நடக்காத ஒரு விஷயம். அதனால் நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு. இங்கே நான் உனக்கு இன்னும் ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன். நீ பாக்கியாவை கல்யாணம் பண்ணிவிட்டு இருந்தால் சந்தோஷமாக இருப்பேன். அவளை எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும், என் ஃப்ரெண்டோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கட்டாயப்படுத்தி இங்கே கோபியை பாக்கியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஈஸ்வரி வேலை வழி இல்லாமல் தான் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. இப்படி பாக்கியா வந்த நாள்லேருந்தே ஈஸ்வரிக்கும் எங்கள் பாக்கியாவுக்கும் ஒத்து போகாமல் இருக்க, ஈஸ்வரிக்கும் பாக்கியாவுக்கும் பிரச்சனை வர, ஈஸ்வரி ஒவ்வொரு நாளும் பாக்கியாவை கஷ்டப்படுத்த, இதெல்லாம் பார்த்த தாத்தாவுக்கு ஒரு வகையில் மனசே விட்டு போயிடுச்சு. நம்ம எதுக்குடா பாக்கியாவை கல்யாணம் பண்ணி வச்சோன்ற யோசிக்கிற நிலமையில இருந்தாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இப்போது ஈஸ்வரி பாக்கியா 2 பேரும் சந்தோஷமாக ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பாக போகிறத பார்த்த எங்கள் தாத்தாவுக்கு பயங்கரமான சந்தோஷம். அதை எல்லாத்தையுமே அந்த லெட்டரில் எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் 2வதாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு ராதிகாவை கூட்டிகிட்டு வரும்பொழுது ஏற்கனவே நடந்த பிரச்சனைகள் எல்லாமே தெரிஞ்சும் நீ இந்த மாதிரி செஞ்சுருக்கனா உனக்கு எவ்வளோ திமிரு இருந்திருக்குண்டா கோபி. இப்போ வரைக்கும் எங்கள் ராதிகாவுக்கு அவங்க அப்பாவை கொண்டது நீதான்ற விஷயமே தெரியாது. நீ கோவத்தில் பண்ண ஒரு விஷயத்தால் அவங்க அப்பாவை இழந்த அந்த குடும்பமே எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே இந்த தாத்தா வந்துட்டு இந்த லெட்டரில் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் படித்து பார்த்து எங்கள் ராதிகாவுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. அதை அவங்களால கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியலை. ஏன்னா இங்கே தன்னுடைய அப்பா வந்துட்டு ஆக்சிடெண்ட்டில் இறந்தாங்கன்னு தெரியும். அந்த ஆக்சிடெண்ட் பண்ணது கோபி தான், கோபியே வேணும்னே பண்ணியிருக்காரு. தன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ற கோபத்தில் தன்னுடைய அப்பாவே கொள்வாரா அப்படின்ற மாதிரி இங்கே பயங்கரமான ஒரு கோபத்தில் இங்கே ராதிகா அந்த லெட்டரை படிச்சுட்டு ரொம்ப கொள்ள வெறியில் இருக்காங்க. இங்கே கோபியும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர கோபி, என்ன ராதிகா என்ன இப்படி உட்காந்துருக்க, ஏன் டென்ஷனாக இருக்குன்ற மாதிரி இங்கே பக்கத்தில் வந்து உட்கார இங்கே மேலே கை வைக்கிறாங்க. மேலே கை வைக்கும் போது கையை எடுத்து விட்டு, பேசாதீங்க கோபி அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சத்தம் போட்டு கிளம்புறாங்க. என்னாச்சு ராதிகா, என்ன கோவம் அப்படின்னு இங்கே கேட்குறாங்க கோபியும். அதுக்கு உடனே ராதிகாவும் சொல்கிறாங்க, இந்த லெட்டரை படிங்கன்னு சொல்லிட்டு இந்த லெட்டரை நீட்டேன். அந்த லெட்டரை வந்துட்டு படித்து பார்க்குறாங்க. படித்து பார்க்கும்போது தான் தெரியுது இங்கே தன்னுடைய அப்பா தனக்காக எழுதி வச்சுட்டு போன லெட்டர்னு. எல்லா உண்மைகளையுமே இதில் குடும்பத்துக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக எழுதினவர். ஆனால் குடும்பத்தில் இருக்கவங்க அதை படிக்கக்கூடாதுன்றதுக்காக இங்கே இனியை கொண்டு வந்து கொடுத்துட்டு போக இங்கே மொத்த உண்மையும் இப்படி ராதிகாவுக்கு தெரியாத மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் அப்பா இப்படி உண்மையெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தத்தில் இங்கே வந்துட்டு ராதிகாவை ஏறெடுத்து பார்க்க ராதிகா அப்படியே கொள்ள வெறியில் இங்கே முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. எங்கள் அப்பாவோட இறப்புக்கு முழுக்க காரணமே நீங்கள் தானே கோபி. இந்த உண்மையை மறைச்சு என்னை கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாமல் என் கூட இத்தனை நாளாக வாழ்ந்திருக்கீங்களே, உங்களுக்கு இந்த உண்மையை என்கிட்ட சொல்லணும்னு கூட மனசில். அது எப்படி கோபி உங்களுக்கு இவ்வளோ பெரிய வன்மம் இருந்தது? எப்படி கோபி எங்கள் அப்பாவை கொள்றதுக்கு உங்களுக்கு மனசு வந்ததுன்னு சொல்லும்போது அது ஏதோ கோவத்தில் தெரியாமல் நடந்த விஷயம் ராதிகா. உங்கள் அப்பாவை நான் வந்துட்டு வேணும்னே இந்த மாதிரி செய்யலைன்னு இங்கே ராதிகா கிட்ட வந்துட்டு கதறாங்க கோபியும் காலை பிடிச்சு. ஆனால் அதையெல்லாம் காதில் வாங்கிக்காத எங்கள் ராதிகா பயங்கரமாக திட்டுறாங்க கோபியை. இங்கே பாருங்கள் கோபி, உங்களை நான் பெரிய அவசரத்தில் வச்சுருந்தேன். ஆனால் இப்போ நீங்கள் அதெல்லாம் தூக்கி கீழே போடுற அளவுக்கு நடந்துக்கிட்டீங்க. நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு என் கூடவே சந்தோஷமாக குடும்பத்தை வாழ நினச்சி இப்படிலாம் பண்ணியிருக்கீங்களே கோபின்னு சொல்லிட்டு ரொம்ப கதறி அழுகிறாங்க. எங்கள் அப்பான்னு சொல்லிட்டு எங்கள் கணத்தில் கை வச்சபடி தன்னுடைய அப்பாவை நினச்சி ராதிகா அழுக எங்கள் ராதிகாவை சமாதானப்படுத்துறதுக்காக கோபியும் பக்கத்தில் போய் உட்காந்துருக்காங்க. அப்பாவோட இறப்புக்கு நீங்கள் தான் காரணம்னு எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக எங்கள் அம்மாவில் அதெல்லாம் எப்படி தாங்கிக்க முடியும்? எங்கள் அம்மா தான் என்னை கட்டாயப்படுத்தி நீ கோபியை கல்யாணம் பண்ணிக்கோ, வாழ்க்கை நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு நாளிலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருந்தது கூட கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஏதாவது பிரச்சனை நம்மளுக்குள்ளே வந்துட்டு போயிட்டே இருந்தது. ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனையை நீங்கள் மூடி மறைச்சிருக்கீங்கன்னா உங்களை நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லைன்னு இங்கே வந்துட்டு திரும்ப திரும்ப ராதிகா அதே சொல்லிட்டு அழுகிறாங்க. நான் தான் பாக்யா குடும்பத்தை பெரிய ஒரு வன்மமான குடும்பம், பாக்யா மனசுக்குள்ளே வன்மம் இருக்குன்னு நான் அவங்களே தப்பாக நினச்சிட்டு இருந்தேன். சொல்லப்போனால் அவங்க எவ்வளவோ பரவாயில்ல, அவங்க அவங்க குடும்பத்தை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு வேலையை பண்ணிவிட்டு ஒரு கொலையை பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாதபடி இப்போ என் கூடவே வந்து வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களை நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லைன்னு இங்கே பயங்கரமாக சத்தம் போட்டு அழுகிற கோபிக்கிட்ட உடனே ராதிகா சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய ஒரு வேலையை பார்த்துட்டு அது எப்படி நீங்கள் இங்கே சுதந்திரமாக இந்த ஊரில் சுற்றிட்டு இருக்க முடியும்? இத்தனை வருஷமாக எங்கள் அப்பாவோட இறப்புக்கு யார் காரணம்னே தெரியாமல் இருந்தது. தெரிஞ்சதுக்கு பிறகு என்னால் சும்மாவே இருக்க முடியாது கோபின்னு சொல்லி இங்கே இதுக்கு முன்னாடியே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் போலீஸ் உள்ள வர இங்கே வந்துட்டு நம்ம கோபியை பார்க்குறாங்க. கோபி பக்கத்தில் வர இவர் தான் மேடம், இவர் தான் என்னுடைய அப்பாவை கொண்டது. 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா இறந்ததுக்கு காரணமே இவர் தான். இவரால் தான் எங்கள் அப்பா இறந்துருக்காங்க. ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணது இவர் தான். அப்போ யார் என்னன்னு தெரியலன்னு சொல்லி அந்த கேஸ் அதோட மூடிட்டாங்க. இப்போ திரும்ப ஓப்பன் பண்ணுங்க மேடம், இவர் தான் கொலை பண்ணது, அது எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்கான சாட்சி இதோ இந்த லெட்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துட்றாங்க. இப்போ வந்துட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போக எங்கள் ராதிகான்னு சொல்லிட்டு கோபி கத்துறாங்க. ராதிகா என்ன இருந்தாலும் நான் உன்னோடைய ஹஸ்பண்ட், நீ இந்த படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது என்ன இருந்தாலும் நீ அப்பாவை கொண்ட கொலைக்காரணி, உன்னையெல்லாம் வெளியில் சுதந்திரமாக சுத்த விடவே கூடாது, நீ இருக்க வேண்டிய இடம் போலீஸ் ஸ்டேஷன் தான் அப்படின்னு சொல்ல எங்கள் மயும் அப்போ தான் வந்துட்டு ஸ்கூல் விட்டு வராங்க. வந்தவங்களுக்கு அப்போ தான் விஷயம் என்னன்னே தெரியுது. இதை பார்த்து மயும் அழுதுட்டுருக்கேன். மயும் நீ எதுக்குமா அழுகிறேன், உனக்கு அம்மா நான் இருக்கேன், நான் பார்த்துப்பேன், யாரையும் நம்பி நம்ம இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயும் அப்படியே கட்டி பிடிச்சு படி நிற்க அங்கே வெளியில் வந்து எல்லாமே பார்க்குறாங்க. என்னம்மா ஆச்சு என்ன ஆச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு எழுச்சி 2 பேருமே நின்றுட்டுருக்கேன். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே ஓடி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே நிற்கிறவங்க யாருக்குமே என்ன எதுனே ஒன்றுமே புரியலை. பாக்கியவே ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ராதிகா அழுதுட்டு இருக்கதையும் அதே நேரம் கோபியை போலீஸ் பிடிச்சிட்டு போகிறதையும் பார்த்த பாக்யாவுக்கு அப்போ தான் உண்மை என்னன்னு தெரியுது. நீங்கள் வாங்க உள்ளே போகலான்னு சொல்லி தன்னுடைய பசங்களை உள்ளே கூட்டிகிட்டு போக இங்கே இனியா அழுகிறாங்க. இப்போ நீ எதுக்கு அழுகிற, அவர் பண்ண தப்புக்கு அவர் ஜெயிலுக்கு போகிறாரு அப்படின்னு இங்கே பாக்கியா சொல்ல என்னம்மா சொல்கிறேன்னு அப்போ தான் இங்கே வந்துட்டு 3 பசங்களுமே கேட்க அப்போ தான் விஷயத்த சொல்கிறாங்க. இது உங்கள் அத்தைக்கு கூட தெரியும், என் மாமா கூட இந்த விஷயத்தை என்கிட்ட கல்யாணத்துக்கு பிறகு சொன்னார். அப்போ கூட அதை என்னால் ஏற்றுக்க முடியல. இத்தனை வருஷம் அவருடைய மனசு மாறிடும், அவர் கூட சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தலாம்னு நினச்சிட்டு இருந்த ஒவ்வொரு நாளும் எனக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மெஞ்சினது. கடைசி வரைக்கும் அவர் என்னை ஒரு மனைவியாக கூட ஏற்றுக்கலை, என் மனுஷியை கூட மதிக்கலை. ஏன் நீங்களே பல தடவை பார்த்துருப்பீங்களே, என்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரி ஆனதுக்கு காரணமே கோபி தானே. கோபியால் மட்டும்தான் நான் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டேன். இப்போ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமும் அவர் தான். அவர் பண்ண தப்புக்கு இப்போ அவர் ஜெயிலுக்கு போயிட்டார். மாமா அந்த லெட்டரில் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எழுதியிருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே எங்கள் கோபி திரும்ப அனுபவிக்கணுன்றதுக்காக தான் மாமா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணியிருப்பார்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல நீ சொல்கிறது தான் சரி பாக்கியா, அவர் என்கிட்ட ஆரம்பத்துலேருந்து சொன்ன விஷயம் தான் இது. கண்டிப்பாக இந்த விஷயத்தை நான் தெரியப்படுத்தாமல் போக மாட்டேன். ஏன்னா இதுக்கான முற்றுப்புள்ளியே கிடைச்சே ஆகணும். அவன் சந்தோஷமாக வாழ்வான், என் மருமக கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுமா? அவன் பண்ண தப்புக்கான
தப்புக்கான தண்டனை அவன் கண்டிப்பாக அனுபவிச்சே ஆகணும்னு சொன்னார். அதனால தான் இப்போது இதை ராதிகாவுக்கு தெரியப்படுத்தி ராதிகா மூலமாகவே போலீஸை வர வச்சு இப்போ யார் மேலே ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு போனானோ அவன் அந்த பொண்ணாலேயே இப்போ பல கஷ்டங்களை அனுபவிக்க போகிறான். இனிமேல் அவன் வாழ்க்கை முழுக்க ஜெயிலே இருக்க வேண்டியதான்னு சொல்லும்போது இங்கே இனியாவுக்கு மட்டும் ரொம்ப ஃபீல் ஆகுது. அதே நேரம் செழியன் எழின 2 பேருமே ரொம்ப சோகமாகவே இருக்காங்க. நீங்கள் ஏன்டா இப்படி இருக்கீங்க? உங்களுக்காக உங்கள் அம்மா இருக்கா. அவன் இத்தனை வருஷமாக உங்களுக்கு ஒரு அப்பனா நடந்திருக்கலாம். ஆனால் மனசளவில் அவன் இது நாள் வரைக்கும் நினச்சிட்டு இருந்தது அந்த ராதிகாவை தானே. இந்த ராதிகாவாலேயே இப்போ அவன் கஷ்டத்தை அனுபவிக்க போகிறான். இனிமேலாவது இங்கே தான் சொந்த குடும்பத்தை பற்றி யோசிச்சு பார்க்குறானா இல்லையான்னு பார்ப்போம். ஒருவேளை அவன் திரும்பி வந்தாலும் இந்த வீட்டில் அவனை சேர்த்துக்க போகிறதே கிடையாதுன்னு ஈஸ்வரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு உள்ளே போக, சரி அவங்க வேலையை பார்க்கலாம், இப்போ தேவையில்லாமல் அதை பற்றி பேச வேணாம்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியாவும் உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போன பாக்கியாவுக்கும் ஒரு விதமான எண்ணம் அவர் மேலே வருது. கொஞ்சம் இறக்கப்பட்டு அங்கே வேலைகளெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. கோபியை தாத்தா இந்த அளவுக்கு முழுக்க முழுக்க காரணமே இதுக்கான ரீசன் தான் அப்படின்றத அங்கே ராதிகாவும் புரிஞ்சுக்கிறாங்க. ராதிகா ரொம்ப கதறி அழுதுட்டு இருக்காங்க. தன்னுடைய அப்பா இறப்புக்கு காரணம் இவராக இருப்பார்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. இத்தனை வருஷமாக அதுக்கான காரணத்தை தேடி அலைஞ்சிட்டு இருந்த ராதிகாவுக்கு கடைசியில் தான் கூட இருந்த கோபியே இதுக்கு காரணமாக இருப்பார்னு நினச்சி கூட பார்க்காத ராதிகாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது. அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியில் வர முடியாமல் இங்கே ரொம்ப அழுதுகிட்டு மையுவை பிடிச்ச மாதிரி அங்கே வீட்டில் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹாலிங் பெல் அடிக்கிறத திறந்து பார்த்தா இங்கே பாக்கியா வந்து நிற்கிறாங்க. பாக்கியாவை பார்த்ததுமே எதுவுமே புரியாமல் இருக்கிற எங்கள் ராதிகா கட்டி பிடிச்சிட்டு அழுக, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல எங்கள் கையை எடுத்து விட்டு எங்கள் ராதிகாவை பார்க்குறாங்க. ராதிகாவை பார்த்ததுமே எங்கள் பாக்கியா சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, இத்தனை வருஷமாக இதை வேலையை பார்த்தது கோபி தான்னு தெரியாமல் நான் கோபி தான் எல்லாமே நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவர் எனக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அழுக, இங்கே இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமான்னு எங்கள் பாக்கியாவை பார்த்து கேட்குறாங்க ராதிகாவும். இந்த விஷயம் எனக்கு கல்யாணம் ஆன கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்தை பற்றி மாமா என்கிட்ட சொன்னார். அப்போதே தெரியும்னு சொல்கிறாங்க. எதுக்காக என்னை பார்த்த பிறகும் நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இந்த விஷயத்தை பற்றி பேசி இனிமே இருக்க போகிற வாழ்க்கையும் எதுக்காக நான் கெடுத்து வைக்கணும்னு நினச்சேன். அதுக்காக மட்டும்தான் இந்த உண்மையை உங்ககிட்டேருந்து மறைச்சேன். நீங்களாவது சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சதுனால தான் இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லலை. ஆனால் மாமா கடைசியில் இந்த செஞ்ச தப்புக்கான தண்டனையை வாங்கி கொடுத்துட்டு போவேன்னு சொல்லிட்டே இருந்தார். நான் மாமா கிட்டே எவ்வளவோ எடுத்து சொன்னேன். ஆனால் கேட்காம அவர் பண்ணது இந்த விஷயம் கடைசியில் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருச்சுன்னு சொல்லும்போது அவர் சரியாக தான் செஞ்சுட்டு போயிருக்காரு. நானே இதை தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தணுன்னு தானே இருந்துட்டு இருந்தேன். அந்த தண்டனை இப்போ இவர் மூலமாக கிடச்சிருக்கு. எனக்கு அந்த வகையில் சந்தோஷம்தான். நான் உங்களை எவ்வளவோ காயப்படுத்தியிருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க. ஆனால் கடைசியில் நீங்கள் என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் கடைசி வரைக்கும் நீங்கள் அந்த உண்மையை என்கிட்டேருந்து மறைச்சிருக்கீங்க. ஆனால் அந்த விஷயம் இப்போ வெளியில் வந்துருச்சுல. ஆனால் இப்போ எனக்கு எல்லாரையும் பற்றி தெரிஞ்சிடுச்சுல. நீங்கள் எப்படிப்பட்டவங்க, கோபி எப்படிப்பட்டவன்றதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேனேன்னு சொல்லி ராதிகா அழுக. ராதிகாவுக்கு சமாதானமாக பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கள் பாக்கியாவும்.